மீண்டுமாய் ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இந்த 6வது மாதத்திலும் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்திற்கு நேராய் நம்முடைய கவனத்தை திருப்பிக் கொள்வோமாக. எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Let's all turn our attention to the promise that God has given us in this month, Jeremiah chapter 10 and verse 6. கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. No one is like you, Lord. You are great and your name is mighty in power. இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்ன? Even today what God wants to speak to us is, எரேமியா அதை தொடர்ந்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, continually Jeremiah says, உமது நாமமே வல்லமையில் பெரியது. your name is mighty in power. உம்முடைய நாமம் வல்லமையில் பெரியதா இருப்பதற்காக ஸ்தோத்திரம். We praise you because your name is mighty in power. நம்முடைய தேவன் வல்லமையில் பெரியவர் என்பதன் ஒரு காரியத்தை 3 கண்ணோட்டங்களிலே நாம் அறிந்து கொள்ள இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. May God give us 3 perspectives of how God is mighty in his power. அவருடைய வல்லமையை உணர்ந்தவர்கள் சிலர் எப்படி அவருடைய வல்லமையை வர்ணித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். We are going to see how those who experience the might of God have explained it. அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே நடப்பிக்கும் பொழுது என்ன மகிமையான காரியம் நடக்கிறது என்பதையும் நாம் பார்க்க போகிறோம். We are going to understand what glorious things will happen when the might of God is displayed in our lives. இன்னொரு காரியம், அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுது மகத்துவமும் அற்புதமும் என்ன நடக்க போகிறது என்பதை உணர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. May God give us grace when the might of God is displayed in our lives, the glorious acts and the miraculous things that will happen in our lives. முதலாவது, அவருடைய வல்லமையில் பெரியவர் என்பதை உணர்த்தப்பட்டு தேவனுடைய பிள்ளைகள் எப்படியெல்லாம் வர்ணித்தார்கள் என்று சொன்னால், firstly, when people understood the might of God, how did they explain it and described it? மோசே கர்த்தருடைய வல்லமையை குறித்து வர்ணித்து சொல்லுகிறார். Moses described the might of God. என் ஆண்டவருடைய வல்லமை பெரியதாய் விளங்குவதாக என்று சொல்லி ஆண்டவரை வர்ணித்து சொல்லுகிறார். He describes God and the might of God be revealed in such a manner. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். Let's read Numbers chapter 14 and verse 18. என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக. May the Lord's strength be displayed. இந்த வார்த்தையை மோசே சொல்வதற்கு காரணம் என்ன? The reason why Moses says these words is, அந்த இடத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் புலம்புகிறார்கள், முறுமுறுக்கிறார்கள். எகிப்திற்கு நாம் கடந்து போவது நல்லது என்று சொல்லி மோசேக்கு முன்பாக சொல்லுகிறார்கள். the people of Israel were grumbling and murmuring that it is better for us to go back to Egypt. ஆண்டவர் தான் அங்கே அடிமைத்தனத்திலிருந்து தம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தார். God delivered them from their slavery and brought them forth from Egypt. ஆனால் அதை உணராத ஜனங்கள் புலம்பலிட்டு முறுமுறுத்து எகிப்துக்கு போவதுதான் நல்லது என்று சொல்லுகிறார்கள். But these people of Israel who did not understand it were grumbling that it was better for them to go back to Egypt. இந்த வார்த்தையை கேட்டபொழுது மோசேயும் ஆரோனும் ஜனங்களுக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து ஆண்டவருடைய சமூகத்திலே தங்களுடைய வேதனைகளை வெளிப்படுத்தி காட்டுகிறார்கள். When Moses and Aaron heard these words, they knelt down before the people and pleaded with them. அந்த வேதனையின் நிமித்தம் அந்த காரியத்தை பார்த்த காலேபும் யோசுவாவும் கர்த்தருடைய ஜனங்களுக்கு சொல்லுகிறார்கள், ஆண்டவர் நம்மை நல்ல தேசத்துக்கு தான் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். Caleb and Joshua, seeing this, were hurt and they said, God has brought us to a good land. நீங்கள் அந்த ஜாதியை பார்த்து அந்த ஜனத்தை பார்த்து பயப்பட வேண்டாம். Do not be afraid of these people and this nation. நாங்கள் வேவு பார்த்து வந்த தேசம் அது நல்ல தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். The land we spied upon is a good land flowing with milk and honey. நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்பதை யோசுவாவும் காலேபும் அன்று சொல்லுகிறார்கள். Caleb and Joshua repeatedly said, we will be able to experience the greatness of God and he will be able to take us to this land. ஒரு பக்கம் மோசேயும் ஆரோனும் முகம் குப்புற ஜனங்களுக்கு முன்பாக விழுந்து கிடக்கிறார்கள். On one side Moses and Aaron fell face down. ஒரு பக்கம் யோசுவாவும் காலேபும் ஜனங்களுடைய காரியங்களை சொல்லி முறையிட்டு சொல்லுகிறார்கள். The other side Caleb and Joshua were pleading with the people with these facts. சொல்லுகிற நேரத்தில் ஜனங்கள் எல்லாரும் கல் எறிந்து யோசுவாவையும் காலேபையும் கொல்ல நினைத்தார்கள். When they were saying this, the people of Israel wanted to stone Caleb and Joshua. ஆனால் கர்த்தருடைய மகிமை அந்த இடத்தை நிரப்பினதினாலே ஒருவரும் அவர்களை சேதப்படுத்த முடியவில்லை. But because of the glory of the Lord that filled that place, nobody could
harm them. அந்த சமயத்திலே கர்த்தராகிய தேவன் மோசேயோடு ஆண்டவர் பேசுகிறார். At that moment God the Lord spoke to Moses. நான் வல்லமையை விளங்க பண்ணுவதற்கு நான் உன்னை ஒரு பெரிய ஜாதியாய் மாற்றப் போகிறேன், இந்த ஜனத்தை வாதையினால் நான் அழித்து போட போகிறேன் என்று சொல்லுகிறார். To display my power and my might, I am going to destroy these people. அந்த நேரத்திலே தான் மோசே உணர்ந்து அந்த 18ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், வல்லமை பெரியதாய் விளங்க பண்ணும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கிறார். At that moment Moses prays unto God saying, Lord, let your power and your strength be displayed. ஆண்டவரே, உண்மையாகவே நீர்தான் எங்களை அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்தீர், அந்த வல்லமையினால் தான் நாங்கள் விடுதலையாக்கப்பட்டோம் என்று சொல்லி நான் உணர்ந்திருக்கிறேன். Lord, definitely I know that you are the God who delivered us and you have brought us forth. இந்த ஜனங்களும் கண்டிருக்கிறார்கள். Even these people have witnessed it. வீட்டில போய் அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். If you go home and read this entire chapter, வழியிலே அவர்களை பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அவரை அக்கினி ஸ்தம்பத்தினாலும் தேவன் அவர்களை வழி நடத்தி வந்தார். God led them in a pillar of cloud by day and a pillar of fire by night. அப்பொழுது மோசே கேட்கிறார், ஆண்டவரே, உம்முடைய பெரிதான வல்லமையை விளங்க பண்ணுவதற்கு இந்த ஜனங்களை நீர் அழித்து போட வேண்டாம் என்று சொல்லுகிறார். Then Moses pleads with Lord, so your strength might be displayed, do not destroy these people. ஏனென்று சொன்னால் புறஜாதியான ஜனங்கள் இதை கண்டிருக்கிறார்கள். Because the Gentiles have seen this. உம்முடைய கீர்த்தியை அவர்கள் கண்டிருக்கிறார்கள். These people have witnessed your acts. அப்படி கண்டிருக்கும் பொழுது நீர் இவர்களை விடுதலையாக்கின ஜனங்கள் பாதியிலே அழிந்து போவார்கள் என்று சொன்னால், as they have witnessed and the people that you have delivered, if they die in the middle, உம்முடைய வல்லமை அவர்கள் உணராமலே போய் விடுவார்கள். they may not even understand your greatness and your power. தேவனும் அன்பு கூறுகிற தேவனும் நீர் ரட்சிக்கிற தேவனுமா இருக்கிறபடியால், because you are a God who forgives and delivers and saves us, ஆண்டவரே, உம்முடைய வல்லமை பெரிதாய் விளங்க பண்ணுவதற்கு உம்முடைய மன்னிப்பை இந்த இடத்திலே பொழிந்தருளும் என்று சொல்லி உணர்ந்து வர்ணித்து மோசே சொல்லுகிறார். Moses, with the understanding of this great strength of God, he pleads with God, let your forgiveness may be displayed here. 19-20 வசனங்களிலே பார்க்கும் பொழுது, when we read in 19 and 20 verses, உமது கிருபையினுடைய மகத்துவத்தின் படியேயும் எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின் படியேயும் இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும் என்றான். அப்பொழுது கர்த்தர், உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன். Then the Lord replied, I have forgiven them as you asked. இன்று நாம் ரட்சிக்கப்பட்ட நாம் நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை என்ன தெரியுங்களா? Today the people we who have been saved, it is a waste that I have been saved. ஆண்டவருடைய அழைப்பை பெற்றது வேஸ்ட். It is very unfortunate for me to receive the call of God. ஆண்டவர் என்ன நான் ஆலயத்துக்கு வந்து ஆராதனை பண்ணி என்ன பிரயோஜனம் என்று நாம் பல முறை நாம் முறையிடுகிறோம் அல்லது முறுமுறுக்கிறோம். Many times we grumble, what is the reason even if I come and pray and praise and worship God in the temple? ஒன்று சொல்ல விரும்புகிறேன். I want to say one thing. இந்த உலகத்திலே எந்த பாடுகளும் நம்மை ஒன்றுமே செய்ய முடியாது. In this earth no trial can trouble us or ஒருவேளை நம்மை ஆழ்த்தும்படி நம்மை நெருங்கும்படி வரலாம். It may come near us, it may try to subdue us. ஆனால் ஆண்டவர் ஒருபொழுதும் அதிலே நம்மை ஒப்புக்கொடுக்காதபடி நம்மை விடுதலையாக்குகிற கர்த்தர் ஒருவர் உண்டு. Praise the Lord. But our God will never give us over to the troubles and he is able to அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கினீர். Lord, you delivered me from slavery. நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இதுவரைக்கும் நீர் வழிநடத்தி வந்த விதங்களுக்காய் ஸ்தோத்திரம். I thank you for the ways that you have led me from the day I have been saved. நான் கடந்து வந்த பாதையிலே நீர் பாராட்டின மகத்துவங்கள் மகிமையான காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். I thank you for the might and glorious things you have done throughout my life. இவை எல்லாவற்றையும் நாம் வர்ணித்து சொல்ல வேண்டும். ஆண்டவரே, உமது வல்லமை பெரியதா இருக்கிறது என்று சொல்லி we should describe all these things and praise God. Lord, you are great in power and might. மோசே அதை உணர்ந்து சொன்னதினாலதான் ஜெபித்ததினாலதான் அந்த ஜனங்கள் ஆண்டவர் அவர்களை மன்னித்து விடுதலை ஆக்கினார். Because Moses understood this and pleaded, God forgive them and delivered them. கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை. Lord, there is no one like நீரே you. பெரியவர். You are great. உமது வல்லமை உள்ள நாமம் பெரியதா இருக்கிறது. And your name is great in might. தாவீது கர்த்தருடைய நாமத்தை வர்ணித்து சொல்லுகிறார். David again describes the name of God. ஆண்டவருடைய வல்லமையை எப்படி வர்ணித்து சொல்லுகிறார் என்று சொன்னால், how does he describe the might of God? சங்கீதங்களின் புத்தகம் 29ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். In Psalms chapter 29 and verse 4, கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது.
The voice of the Lord is powerful. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. The voice of the Lord is powerful. இதை தாவீது உணர்ந்து சொல்ல காரணம் என்ன தெரியுங்களா? The reason why David says this is தேவன் தம்முடைய வார்த்தையினால் இந்த பூமியை படைத்தார். God created this earth by his word. உண்டாக கடவது என்று சொன்னார், உண்டானது. He said let it be and it became. இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் அவருடைய வார்த்தையினால் உண்டாக்கினார். He created everything on this earth by his அவருடைய word. சத்தம் வல்லமை உள்ளது என்பதை தாவீது உணர்ந்தார். David had an understanding that the voice of the Lord is powerful. ஆண்டவரே, நீர் படைத்த எல்லாவற்றிலும் மகத்துவத்தை வைத்திருக்கிறீர். You have created a might and greatness in everything that you have created. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம சொல்லுவோம், நீரோடும் நெருப்போடும் தண்ணீரோடும் விளையாடக்கூடாது என்று சொல்லுவார்கள். Many times they say that we should never play with fire, water and air. இந்த மூன்றும் அதுக்கு தனி வல்லமை இருக்கிறது. There is a power with all these three things. அதனால தான் தாவீது அந்த சங்கீதத்திலே இந்த மூன்றையும் வர்ணித்து உம்முடைய சத்தம் வல்லமை உள்ளது ஆண்டவரே. That is why David continues to describe the voice of God that is powerful. மூன்றாம் வசனத்தை வாசித்தால் தெரியும். In verse 3, கர்த்தருடைய சத்தம் தண்ணீரின் மேல் தொனிக்கிறது. கர்த்தர் மகிமையுள்ள தேவன் தண்ணீரின் மேல் இருக்கிறார். Praise the Lord. Hallelujah. கடலில் கர்த்தர் ஒரு எல்லையை போட்டிருக்கிறார். God has set a boundary for the oceans. மிஞ்சி வராது என்று சொல்லி ஒரு எல்லையை போட்டு கர்த்தர் தம்முடைய வல்லமையை வைத்திருக்கிறார். He has displayed his power by setting a boundary that it shouldn't cross that level. நீர் வல்லமையில் பெரியவர் என்பதை தாவீது அந்த கர்த்தருடைய சத்தத்தை உணர்ந்து சொல்ல காரணம், The reason why David describes that God is great in power is ஆண்டவரே, அந்த தண்ணீருக்குரிய வல்லமை உடைய என் ஆண்டவர் பெரியவர் ஒருவர் இருக்கிறார். our God's power is much more greater than the power of the waters. ஆகவேதான் அவர் தண்ணீரின் மேல் நடந்து வந்தார். That is why he walked over the அவரை waters. விசுவாசிக்கிற பேதுருவையும் தண்ணீரின் மேல் நடக்க வைத்தார். He also believed him to walk on water. 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். In verse 5 we read, கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். The voice of the Lord breaks the cedars. The Lord breaks in pieces the cedars of Lebanon. கர்த்தர் தம்முடைய காற்றை அனுப்பி இந்த பூமியிலே अनेक காரியங்களை முறியடித்து போடுகிறார். God sends forth his wind and breaks and shatters many things on this earth. ஆனாலும் கர்த்தர் தம்முடைய காற்றை தன் கையிலே அடக்கி வைத்திருக்கிறார். But still God controls this wind in his பிரசங்கி hand. இதை சொல்லும் பொழுது நீதிமொழிகளின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, This we read in Proverbs chapter 30. காற்றை அடக்கி வைத்தவன் யார் என்று சொல்லி, Who controls the wind? நம்முடைய ஆண்டவர் ஒருவரே காற்றை அடக்குகிறவராய் இருக்கிறார். Our God is the only one who has wrapped up the winds. எழும்பி வரும் புயல்களையும் காற்றையும் அதட்டினார். He commanded the seas and இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னார். be still, do not overcome. அதனால தான் தாவீது உணர்ந்து சொல்லுகிறார், கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. That is why David says the voice of the கர்த்தருடைய Lord is சத்தம் powerful. தண்ணீரில் மேல் தொனிக்கிறது. The voice of the Lord is powerful over the கர்த்தருடைய waters. சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. The voice of the Lord is capable of எவ்வளவு breaking பெரிய cedars. காற்றுகள் அடித்தாலும், எவ்வளவு பெரிய வல்லமை உள்ள காரியங்கள் உங்களை சூழ வந்தாலும், கர்த்தருடைய வல்லமையின் சத்தம் அதற்கும் மேலான ஒன்று இருக்கிறது. No matter what kind of storms or winds may come in your life, the voice of the Lord is much more greater than that. தாவீது இதை மேலும் உணர்ந்து சொல்லுகிறார். 7ஆம் வசனத்திலே David continues to say in verse 7, கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலையை பிளக்கிறது. the voice of the Lord strikes with flashes of lightning. தூக்கி எறியப்பட்ட அந்த 7 மடங்கு நெருப்பிலே கர்த்தருடைய சத்தம் வல்லமையாய் கடந்து போனது. The voice of the Lord went forth with much more power in the 7 times heated furnace. ஆண்டவர் அந்த இடத்திலே கடந்து போனதினால் தான் ஒரு முடி கூட பொசுங்காதபடி கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொண்டார். God was able to protect his children that not even one hair was burnt. அன்று எலியா, என்னை கேட்டருளும், இந்த தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக ஜீவனுள்ள தேவன், வல்லமையுள்ள கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபித்த பொழுது, When Elijah pleaded with God that these prophets might know that there is a living God among us, தம்முடைய வல்லமையான அக்கினியை அந்த இடத்துல புறப்பட பண்ணினார். he sent forth his mighty fire there. கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலையை பிளக்கிறதா இருக்கிறது. The voice of the Lord is able to shatter like a flash of lightning. இதை உணர்ந்து சொல்ல எனக்கு கிருபை தாரும். Give me grace to understand this and praise. யோவான் ஸ்நான
ஸ்நானகன் இதை உணர்ந்து எப்படி சொல்லுகிறார் அவருடைய வல்லமையை? How does John the Baptist describe the understanding of the might of God? நீங்க எழுதிக் கொள்ளுங்கள். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11, லூக்கா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், மார்க்கு 1:7 ஆகிய 3 வசனங்களிலே யோவான் ஸ்நானகன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, John the Baptist describes the might of God in Matthew. என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வர இருக்கிறார். There is one who is coming more powerful than I. யோவான் இங்கே ஆண்டவராகிய இயேசுவை வர்ணித்து சொல்லுகிறார். Why does John describe God? என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார். There is one who is coming more என்னிலும் powerful. வல்லவர் எனக்கு பின்னே வரப்போகிறார். The one who is more powerful than I is coming behind me. நான் இன்று அவருடைய வார்த்தை சொல்லி அநேகருக்கு ரட்சிப்பை கொடுக்கிறேன். I am describing, I am telling out his word and அவர் giving தம்முடைய deliverance. ஆவியினால் எல்லாரும் ஞானஸ்தானம் கொடுத்து தம்முடைய மகிமையின் பிரஸ்தாபத்தின் வல்லமையை காண்பிப்பார். He will baptize you with Holy Spirit and fire, and he will display his glorious acts. அன்று யோவான் ஸ்நானகன் வாழ்ந்தபோது அநேகரை தன்னுடைய வார்த்தையினால் ரட்சித்தார். During the days of John the Baptist, he saved many people with his words and preaching. ரட்சிக்கப்பட்ட அநேக ஜனங்களை ஞானஸ்தானம் எடுக்கும்படி யோவான் ஸ்நானகன் முன் வந்தார். John the Baptist baptized many people who were saved. யோவான் ஸ்நானகனை கொண்டு கர்த்தர் அநேக அற்புதங்களை, அதிசயங்களை, அடையாளங்களை அந்த நாட்களிலே செய்தார். God used John the Baptist to do many miracles and wonders. ஆனாலும் அந்த வல்லமையை பார்க்கிலும் எனக்கு பின் வருகிறவர் வல்லமையுள்ள ஒருவர் வருகிறார் என்று சொல்லி உணர்ந்து சொல்லுகிறார். But with that understanding that he says that there is one who is more powerful than I am. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய வல்லமையின் காரியத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற நாம் சொல்ல வேண்டும், எனக்குள் இருக்கிற வல்லமையுள்ள தேவன் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலும் செய்ய போதுமானவராய் இருக்கிறார் என்று சொல்லி. We should be able to testify and say that the God who is able to do glorious and powerful things in us is also in you. அவருடைய வல்லமை பெரியது என்பதை உணர்ந்து சொல்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. May God give us the grace to understand the greatness and power of God. எத்தனையோ சோர்வுகள் நம்முடைய வாழ்க்கையிலும் நெருக்கங்கள் வரலாம். Many weaknesses and troubles may come in our lives. அல்லது அக்கினி, காற்று, புயல் போன்ற சூழ்நிலைகள் வந்தாலும், but many winds and storms and fires may come. பலவிதமான நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்தாலும், even though we receive many blessings in our lives, எல்லாவற்றுக்கும் மேலான வல்லமை உள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை வர்ணித்து சொல்ல கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. May God give us grace that beyond all these things there is a powerful God. அதனால தான் எரேமியா சொல்றார், உமது நாமமே வல்லமையில் பெரியது. That is why Jeremiah says your name is mighty in power. இரண்டாவது, அவர் வல்லமையில் பெரியவர் என்பதை தம்முடைய மகத்துவத்தை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், how does he display his name that is mighty in power? மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிப்போம். Let's read Mark chapter 5. உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனத்து கூட்டத்துக்குள் திரும்பி என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று கேட்டார். At once Jesus realized that power had gone out from him. He turned around and asked, who touched my clothes? வல்லமையுள்ள தேவன் மகிமையான காரியங்களை செய்கிறபடியால் ஆண்டவர் தம்முடைய வல்லமை அவரிடத்திலிருந்து புறப்பட்டதை உணர்ந்தார். The God who displays glorious and mighty acts, he realized that power had departed from him. என்னை தொட்டது யார் என்று கேட்டார். He asked, who touched me? ஆண்டவருக்கு தெரியாதா, இயேசுக்கு தெரியாதா தன்னை யார் தொட்டது என்று சொல்லி? நிச்சயம் தெரிந்திருக்கும். Doesn't Jesus know who touched him? Definitely he would have known. தன்னுடைய வல்லமை புறப்பட்டதை உணர்ந்த ஆண்டவர், The God who realized that power went from him, யார் என்னை தொட்டது என்று ஆமென் சொல்வதற்கு கேட்பதற்கு காரணம், the reason he asked, who touched me? அங்கே சுற்றியிருக்கிற ஜனங்கள் தன் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டபொழுது வல்லமை புறப்பட்டது என்பதை உணர்ந்து கொள்வதற்காக கர்த்தர் அப்படி கேட்டார். For people to understand that even those who touch the hem of his garment would know that there is power in it. சுகம் பெற்ற அந்த ஸ்திரீயும் ஆண்டவருடைய வல்லமை அங்கே புறப்பட்டு போனது என்பதை அந்த ஸ்திரீயும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு அப்படி கேட்டார். Jesus asked this so that the woman who touched and received healing may also understand that the power of God departed and went forth into her. பல நேரங்களிலே நாம் அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது, Many times when we
look into the presence of பல God, நேரங்களில் அவரை தேடும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, காத்திருக்கும் பொழுது when we seek and pray and wait in his presence, அவருடைய வல்லமையை நாம் உணராமல் இருக்கிறோம். we do not understand the power of God. அவருடைய வல்லமையை அனுபவிக்காமலே நாம் கடந்து போகிறோம். We do not experience the might of God. ஆவிலே அனல் உள்ளவர்களா இல்லாதபடி, நாம் அசதியா இருந்து ஜெபித்து கடந்து போகாதபடி, That we should not be ignorant of the power and might, spirit of God. எப்பொழுதெல்லாம் தேவனுடைய சமூகத்திற்கு நேராய் நாம் கடந்து வருகிறோமோ, Whenever we come into the presence of God, அப்பொழுதெல்லாம் அவருடைய வல்லமையை உணர்ந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. may God give us grace to understand the mighty name and the என்னிடத்திலிருந்து power. வல்லமை புறப்பட்டதை ஆண்டவர் கேட்கும் பொழுது, ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் உம்முடைய வல்லமையை நான் ஆராதிக்கும் நேரத்தில் அதை அனுபவிப்பதற்கு கர்த்தாவே எனக்கு கிருபை தாரும். As we praise and worship God, may God give us grace to understand the power and might of God. அவருடைய வல்லமையினால் தம்முடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். He displays his might and power and his majesty through his power. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே இன்னொரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். We see another incident in Luke chapter 5 and verse 17. பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கும் பொழுது, One day when Jesus was teaching, கலிலேயா யூதே நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலிருந்தும் எருசலேம் நகரத்திலிருந்து வந்த பரிசேயர், நியாயசாஸ்திரிகள் எல்லாரும் உட்கார்ந்திருந்தார்கள். all the Pharisees and teachers of the law who had come from Galilee and Judea and அப்பொழுது Jerusalem, பிணியாளிகளை குணமாக்குவதற்காக கர்த்தருடைய வல்லமை விளங்கம் பண்ணிற்று. and the power of the Lord was with Jesus to heal the sick. கர்த்தருடைய வல்லமை அந்த இடத்திலே விளங்க பண்ணினார். He displayed the power of God. யாரெல்லாம் வந்தார்களோ அவர்கள் எல்லாருக்கும் கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். Whoever came there received healing. அனைத்து பிணியாளிகளுக்கும் கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். God gave healing to all the sick. ஆனால் குறிப்பாக தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணின ஒரு மனுஷன் அந்த இடத்திலே காணப்பட்டான். But there was a particular man who displayed the act of God. படுத்த படுக்கையோடு ஒருவனை உள்ளே கொண்டு வருகிறார்கள். They brought forth a man who was bedridden. ஜனக்கூட்டம் மிகுதியா இருக்கிறது. There were a great crowd. உள்ளே கொண்டு போவதற்கு வகை இல்லாத ஒரு சூழ்நிலை. It was a situation where they could not bring him inside. மேல் வீட்டறையை அவர்கள் அந்த மேலே ஏறி அங்கே படுக்கை என்ன பண்றாங்க, மேல இருந்து இறக்குறாங்க. They went up and they removed the tiles in the roof and they lowered him down. ஆண்டவர் அவர்களுடைய விசுவாசத்தை பார்த்து திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். When Jesus saw their faith, he said, man, your sins are forgiven. எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். He said, get up and take your mat and walk. கர்த்தருடைய வல்லமை அந்த இடத்திலே விளங்கிற்று. The mighty act of God was revealed there. ஒருவேளை எல்லா பிணியாளிக்கும் சுகமாக்கினது போல இவனையும் கர்த்தர் சுகமாக்கி இருந்தால், If God had to heal him, this man also, like he had healed everybody else, அந்த பாவத்தை மன்னித்து சுகம் கொடுக்கிற தேவன் வல்லமை உள்ளவர் என்பதை உணராமல் இருந்திருப்பார்கள். they would not have understood that he is a God who forgives the sins and gives healing. இவன் செய்த குற்றங்களினால் அல்ல, அல்லது ஒருவேளை இவனுடைய பெற்றோர்கள் செய்த குற்றத்தினாலோ அவனுடைய சாபத்தினாலோ அவன் அப்படிப்பட்ட ஒரு வியாதியில் இருந்தான். He might have been in this kind of a situation because of his sins or his forefathers' sins. அதனாலதான் ஆண்டவர் சொன்ன, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. That is why God told him, your sins are forgiven. இன்னைக்கு ஆண்டவருடைய வல்லமையை சில நேரங்களில் நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, When we receive the power of God, முதலாவது தேவன் நம்முடைய பாவங்கள், நம்ம அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் விடுதலையாக்கி நம்மை அவருடைய வல்லமையின் அனுபவத்துக்குள் கடந்து போகும்படி உதவி செய்கிறார். He forgives our sins and our wickedness and he is able to take us into the power of God. இன்று நம்முடைய பாவங்கள், மீறுதல்கள் அல்லது முன்னோருடைய பாவங்கள், சாபங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால், If there is a sins in our lives or our forefathers' sins in our lives, நிச்சயம் அவருடைய வல்லமை விளங்க பண்ணுவதற்கு தேவன் நம்ம மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். definitely to display his power, he has come amidst us. அன்று மரியாள் தேவனுடைய வல்லமையை உணர்ந்து தேவனை மகிமைப்படுத்துகிறதை பார்க்க முடியும். We see that Mary, understanding the power of God, gave glory to God. லூக்கா எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் 49ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, In Luke chapter 1 and we read, வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். the mighty one has done great things for me.
இங்கே மரியாள் எலிசபெத்தை வாழ்த்து செல்லுகிறார். Here Mary goes to bless Elizabeth. அங்க எலிசபெத்தை வாழ்த்தின பிறகு After he wishes Elizabeth, ஆனா அங்கிருந்து வந்த வார்த்தையின் நிமித்தம் அதை உணர்ந்த மரியாள் சொல்லுகிறார்கள், because of the reply that she got and the understanding that Mary வல்லமை had, உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். the mighty one has done great things for me. என்ன அங்க மகிமையாய் விளங்கிற்று என்று சொன்னால், What was the great thing that was revealed here? வயதிலே மூத்தவர்களாய் எலிசபெத் இருக்கிறாங்க. Elizabeth was elderly than அவங்கள Mary. வாழ்த்த போறாங்க. She goes to wish her and greet her. வாழ்த்தின பிறகு After she greets Mary, எலிசபெத் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருகிறது, there is a word that comes from Elizabeth. ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே நீ பாக்கியவதி என்று சொல்லி. Blessed are you among women. இந்த வார்த்தை இதற்கு முன்பு சற்று நேரத்திற்கு முன்புதான் தூதன் இந்த வார்த்தையை சொல்லி வாழ்த்துகிறார். Just some time back, the angel of the Lord says the same words and blesses Mary. 28ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது கிருபை பெற்றவளே நீ வாழ்க, In verse 28 we read, greetings, you are highly கர்த்தர் உன்னோடு favored. கூட இருக்கிறார், The Lord is with you. நீ ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொன்னார். You have found favor. இங்கே எலிசபெத்தை வாழ்த்தின மரியாள், Here Elizabeth who blesses Mary, எலிசபெத்தின் அந்த வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளி குதித்த பிறகு பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட எலிசபெத் சொன்ன வார்த்தை என்னவென்று சொன்னால், what Elizabeth listening to the words of Mary with the, ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், blessed are you among உன் women, கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது, and blessed is the child you will bear. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதனால் கிடைத்த ஸ்லாக்கியம். Why am I so favored that the mother of my Lord should come to me? இந்த வார்த்தையை கேட்ட உடனே மரியாள் உள்ளத்திலிருந்து வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். As Mary hears these words from her இதை heart, she எப்படி நான் says, மற்றவர்களுக்கு எடுத்துரைக்க முடியும் என்று சொல்லி ஒருவேளை உள்ளத்திலே புலம்பிக் கொண்டிருந்த மரியாளுக்கு Mary who could not contain the excitement, how she could explain the ஆவியினால் greatness. உணர்த்தப்பட்ட அந்த வல்லமை எலிசபெத்தின் வாயிலிருந்து வந்த பொழுது, Because of the Holy Spirit that was revealed unto Elizabeth, கர்த்தர் ஆண்டவர் மகிமையாய் என் வாழ்க்கையிலே வெளிப்பட்டார் என்று சொல்லி நன்றியோடு தேவனை மகிமைப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். we see that Mary gives glory to God, that she testifies that the mighty one had எனக்கு done இன்னும் great things. திருமணம் ஆகவில்லையே, I am not yet married, ஆனால் இப்பொழுது எனக்கு இப்படிப்பட்ட ஒரு குழந்தை பாக்கியம் இருக்கிறது என்பதை ஒருவேளை மரியாள் பயந்திருக்கலாம். Mary would have been afraid that now she has received a child. ஆனால் தேவ தூதன் சொன்ன அந்த வார்த்தையை மீண்டும் எலிசபெத் சொன்ன பொழுதோ, But when Elizabeth repeated the words of the angel, தன் ஆவியிலே களி கூர்ந்து வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். with a rejoicing spirit, she says that the mighty one had done great இன்னைக்கு things நம்முடைய for her. வாழ்க்கையிலே கர்த்தர் மகிமையானவைகளை வெளிப்படுத்தும் பொழுது, Today in our lives, when God does mighty கர்த்தருடைய things, பிள்ளைகள் மத்தியிலே நாம் கடந்து வரும் பொழுது, when we come amidst the children of God, ஆண்டவர் அவர்களுக்கும் அந்த வார்த்தையை சொல்லி நம்மை உற்சாகப்படுத்தும்படி ஆண்டவர் கிருபை செய்வார். may God give us the grace that we also would say such words and encourage our fellows. இன்று உங்கள் வாழ்க்கையிலே தேவன் மகிமையான காரியங்களை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். Today God is able to do great things in your life. சென்னை கொட்டிவாக்கம் ஏஜி சபையின் ஆராதனை நேரங்கள். ஞாயிறு ஆராதனைகள். முதல் ஆராதனை காலை 7 மணி முதல் 9 மணி வரை. இரண்டாம் ஆராதனை காலை 9:30 முதல் 11:30 வரை. மாலை ஆராதனை மாலை 6 மணி முதல் 7:15 மணி வரை. செவ்வாய்க்கிழமை தோறும் சங்கிலி ஜெபம் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையில். சனிக்கிழமைகளில் உபவாச ஜெபம் காலை 11 மணி முதல் பிற்பகல் 12:15 மணி வரையிலும். அன்பானவர்களே, இந்த சபை ஆராதனைகளை நீங்கள் பங்கு பெறுங்கள். தேவ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். மேலும் விவரங்களுக்கு கொட்டிவாக்கம் ஏஜி சபை எண் 2/18 காமராஜர் சாலை, கொட்டிவாக்கம், சென்னை 41